Hi guys, welcome to AR Gaming. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா 2 பிளேயர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்த கேம் போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். என்ன கைஸ் கேம் வரவே மாட்டேங்குது. வந்துடுச்சு கைஸ். இது 2 பிளேயர் கேம் தான் கைஸ். ஆனால் 2 பேர் விளையாட போகிறதில்ல. நான் ஒருத்தன் மட்டுமே தனியாக ரோபோட் கூட விளையாட போகிறேன். வந்துரு சீக்கிரம் வந்துரு. இப்போ விளையாடுவோம். இவ்வளோ கேமா இந்த கேம் நான் முன்னாடியே விளையாண்டதுனால எனக்கு இதில் ஈஸி கைஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் அந்த கார் கேம் எடுத்துக்கிறேன். வீலிங் கேமெல்லாம் இருக்குது. ஏய் என்னடா பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ஓ இப்போ புரிஞ்சிருச்சு. பிடிக்கவும் இல்லை. நான் 1 பிளேயர் கேம் தானே கேட்கணும். பரவாயில்ல இதுவே நம்ம டாக்ஸி ரேசர் ஹார்டு. எப்பவுமே நம்ம ஹார்டு தான். ஒன்றுமே புரியாத கேமாக கொடுத்துருக்காங்க. சரி நம்ம ரெஸ்யூம் இந்த கேம் இப்படி தான் விளையாடணும். அதான் எதோ வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம். அவன் தலையை உடச்சாச்சு. நம்ம இவன் தலையை உடச்சாச்சு. எங்கள் ஷாப்மெண்ட் வேஸ்ட்டாக இருப்பாங்க போல. யூ கைஸ் நம்ம தலையை உடச்சிட்டான். செத்துட்டாங்க கைஸ். நம்ம தான் எப்பவுமே நம்ம தான். ஃபுட்பால் கேம் பண்ணுவோம். ஃபுட்பால் வருது. பூட்டி மொத்தி மிதிக்கிறாங்க. நம்ம கோல் போட்டுட்டோம். கேம் பார்க்க என்னன்னா மொக்கையாக கொடுத்துருந்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கைஸ். அவங்கள கோல் அடிக்க விடக்கூடாது. இல்லைனாலும் ஒன்றுமே அடிக்கலை. இதில் மட்டும் அடிச்சிருவா போகிறாங்க கைஸ். அவனுக்கு பாருங்க கோல் போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாடுங்க. கோல் போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் கோல் போஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டேன்.
பாட் பறந்து போ. பரவாயில்ல விடுங்க, நமக்கு சூப்பராக தான் இருக்கு. ஆனால் இது எதோ இருக்குது எல்லாமே ஹார்டு. புறா விளையாடணும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஹா, ஓ புரிஞ்சிருச்சு. இதில் இருக்கிறேன் செத்துட்டாங்க. என்ன கேம் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. வேணா ரீமேட்ச் இது புது கேம் இருக்கு, விளையாடுவோம். என்னடா கேம் இது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தேசம் 4 போயிட்டாங்க. தேசம் இப்போதான் 3 5 போயிட்டாங்க. அப்படியாச்சு தம்பி, நீதாப்பா வேணும், நானே ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் சொல்கிறது. சிக்கன் ஜம்பா, சிக்கன் குதிக்குது கைஸ். ஆனால் உண்மையிலே கோடி குதிக்குது. அதான் 1 தப்பு, 1 2 தப்பு. பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே வருது. அவன் தான் இன்னும் எப்படி இருந்தானோ. இப்போ தான் நான் 3 வரேன். ஐயா போங்க, நிறைய போடுறேன், நிறைய போட்டிருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நடக்கிறது? கிங் ஆஃப் த யார் வித்தியாசமா இருக்குது. அவன் வின்னா கைஸ், எனக்கு வெறியாகுது. எதையாவது விளையாடணும். என்ன கேமு போடா, எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். எனக்கு ஒன்றும் இல்லைடா. பழம் வா. அறுத்துட்டாங்க. வந்ததையாவது விடுறா. கை வேற டச் ஆகிட்டே இருக்குது. அது இப்படிதான் தேவைதான் உனக்கு.
ஸோ யாருக்கிட்ட ஏன்கிட்டயா ராஜா பகுதிக்கிட்டேவா ராஜா பகுதி இல்லடா சென்ற ஃப்ரூட்டு அது போங்கடே ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணால் 2 பேரும் கண்ட்ரோல் ஆகுறாங்க எவனோ ஒருத்தானோ பரவாயில்ல 2 பேரும் இதுதான் நான் சொன்னிக்கிறேன் கைஸ் மாட்டேன் கைஸ் ஏதோ காசுக்கு கேம் இருக்கு விளையாடுவோமே வந்திடு நோட்டு ஏன் பக்கவா எனக்கே போகாதுன்னு வந்து நோட்டு எனக்காவது விடுற போடாதே எல்லாம் நம்ம பக்கத்து பிடிச்சி வடக்கு இழுக்கணுமோ போட நீ காசு கிடைச்சிது இத்தனை காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இது கொடுத்தேன்னா எனக்கு அவமானத்து அதனால் இதை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறேன் கீழே சொல்கிற என் பக்கத்தை வந்து எனக்காவது கொடுறா உன் பக்கத்தை வந்து எடுத்துக்கோ அவன் ஜெயிச்சிட்டான் கைஸ் அதிகமாக எடுத்து ஜெயிக்கிறாங்க லாஸ்ட் கேமா இது விளையாடுங்க ஆண்டானா அடிக்கிறேன் கேஸ் இந்த கேம் எனக்கு தெரியும் கேஸ் நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலர் அடிக்கவே கூடாது அப்படி அதை அடிச்சிட்டோன்னா நம்ம அவுட்டு கேஸ் நம்மளோட எல்லா கைனையும் அடித்த பிறகு தான் அதை அடிக்கணும் அவங்களுக்காக அப்பா ஒன்று விழுந்துருச்சு எப்படா எனக்கு பண்ணுற விழுந்துச்சு அப்புறம் அவனுக்கு ஆட்டம் வரும் போங்குங்க அவனுக்கு 2 ஆட்டம் வந்துச்சு எனக்கு 1 தான் வந்துச்சு ஓ அப்படி வரீங்களா இப்போ என்னைய பாருங்க எதையோ அடைச்சு உள்ள போட்டேன் ஒரே அடியில் 4 அடிச்சான் அதுதான் நம்ப முடியவில்லை எனக்கு ஒரு தொல்லை இப்போ பாருங்க நம்ம அடித்தோம்ல நமக்கு வந்து அதில் லைஃப் கொடுத்தாங்களான்னு நீங்கள் போய் பின்னாடி திருப்பி பாருங்க அது ஓட்டி பாருங்க கொஞ்சம் முன்னாடி அப்போ தெரியும் உங்களுக்கு நான் சொன்னல கேஸ் அந்த பிளாக் அடிச்சிட்டேன்னு தெரியாமல் சரி கேஸ் லாஸ்ட்டாக டிராஃபிக் ஜாம் விளையாட போகிறேன் வண்டியில் அடித்த நீ தான் சாகுவார் சாகு ஒரு இடி எடுத்தாங்க பையன் நம்ம தான் பேசுவீங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்